உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா எங்க போனாரு? இங்கதானே இருந்தாரு. இந்த மாமா எங்க போனாரு? போன் பேசிட்டு கொடுத்துறேன்னு சொன்னாரு, ஆளையே காணோம். அது வந்து ஐயோ, ஐயோ, ஆமா போன் எங்க? சாரி சரவணா, போன் பேசிக்கிட்டே வந்தேன். கால் தடுக்கி கை நழுவி பக்கெட் தண்ணியில் போன் விழுந்துருச்சுப்பா. ஏப்பா, நான் வேணா உனக்கு புது போன் வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா. என்ன மாமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சாரிப்பா, நான் ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், அதான் கை நழுவி கீழே விழுந்துருச்சு. நான் உனக்கு வேற புது போனே வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா. வேணா சரவணா, போன் இப்ப ஆன் பண்ணிடாத. போன் தண்ணியில விழுந்திருக்குல்ல, அதனால போர்டு கரெக்ட் ஆகி உள்ள இருக்க எல்லாமே அழிஞ்சிரும். கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும்பா, அதுக்கப்புறமா வேணா ஆன் பண்ணிக்கோ. சாரிப்பா, ஏதோ டென்ஷன்ல தெரியாம நடந்துருச்சு, தப்பா நினைச்சுக்காத. நான் சொன்ன மாதிரி உனக்கு புது போனே வாங்கி கொடுத்துட்றேன், சரியா? சாரிப்பா. இங்க நடந்த எதுவுமே யதார்த்தமா நடந்த மாதிரியே தெரியலையே. இவர் என்கிட்ட வந்து ஏன் போன் வாங்கணும்? இந்த போன் தண்ணியில விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தண்ணியில விழுந்துருச்சுன்னா அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கே. என்னமோ இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஆதி, இங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த மாதிரி தனியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாரதி. தனிமை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். என்ன இன்னைக்கு ஐயாவுக்கு லவ் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. என்ன பாரதி அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்ப கம்மியா இருக்கு? போதும் போதும், புரியுது. நினைச்சு பார்த்தா எல்லாமே ஆச்சரியமா இருக்கு பாரதி. நம்ம காதல்ல எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைங்க. எங்கேயோ ஆரம்பிச்ச என் லைஃப் எந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கே தெரியல பாரதி. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. என் வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாம என் இதயம் எப்ப வேணாலும் தான் துடிப்பை நிறுத்திக்கிற நிலைமையில நான் இருந்தேன். நீங்க உங்க வாழ்க்கைய முழுசா தொலைச்சிட்டு திக்கு தெரியாத காட்டுல ஒத்த ஆளா தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு உயிர் கொடுத்து என் மூலமா உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்க வச்ச அந்த விதியை என்ன சொல்றதுன்னு தெரியல பாரதி. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒன்று இருக்கு பாரதி. அதை முதல்ல நான் நம்பினேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சப்போ நமக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் ஒரு மேஜிக் தான் பாரதி. ஆமா ஆதி, இந்த உலகத்துல நம்ம நம்புற விஷயம் எல்லாமே நம்ம கிட்ட மண்டி போட்டு நிக்கிறதுக்கு நம்ம காதல் தான் சாட்சி. உண்மைதான் பாரதி. இன்னைக்கு நம்மளோட கடைசி நாள். என்னது
கடைசி நாளா? ஆமாம் பாரதி, நானும் நீங்களும் காதலர்களா இருக்க போற கடைசி நாள். நாளைக்கு நம்ம 2 பேரும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல காலடி எடுத்து வைக்க போறோம். அப்போ நாளையில இருந்து நம்ம காதலிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படி சொல்லல பாரதி, ஆனா நடைமுறையில இப்பெல்லாம் அப்படித்தானே. எல்லா காதலும் கல்யாணத்திலயும் முடிஞ்சு போயிடுது. அப்போ நம்ம காதலும் அப்படிதான் சொல்றீங்களா? அப்படி இல்லை பாரதி, கல்யாணத்துக்கு அப்புறம் கடமைகள், பொறுப்புகள், நிறைய சம்பாதிக்கணும், உங்க 2 பேரையும் நல்லபடியா வச்சுக்கணும், தமிழை நல்லா படிக்க வைக்கணும், இப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். அப்படி இருக்கிறப்போ காதலிக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாயிடும்ல. யார் எப்படி ஆனாலும் காதல் காதல் தானே ஆதி. நம்மள சுத்தி இருக்கிற விஷயம் தன்னை எவ்வளவு மாத்திக்கிட்டாலும் நமக்குள்ள இருக்கிற காதல் என்னைக்கும் மாறாம இருக்கும். அத நான் நம்புறேன். நம்பாதவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் காணாம போயிடும். வெறும் கடமை மட்டும்தான் இருக்கும். நிஜம்தான் பாரதி, காதல் சில சமயம் வேற வேற ரோல் பிளே பண்ணும். நீங்க வீட்டுக்கு வர்றப்போ அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி. நீங்க அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் வந்துடும். தெரியும் ஆதி, நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உங்களை மிஸ் பண்ணணும்னு நான் நிறைய தடவை யோசிச்சு என்கிட்டயே தோத்து போயிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க சொல்ற மாதிரி விதி உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல, என்னதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காதே. நான் நிறைய நேரங்கள்ல முட்டாள்தனமா முடிவெடுத்திருக்கேன். ஆனா இப்ப அதுக்காக நான் வருத்தப்படுறேன். இனி வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டு போகவே மாட்டேன். நம்ம 2 பேரையும் சுத்தி நடந்த எவ்வளவோ விஷயங்களை தாண்டி இந்த நிமிஷத்தை உண்மையாக்கிட்டு நாம இங்க நிக்கிறோம். இனிமே நமக்கு நடுவுல வேற யாருக்கும் இடம் இல்ல ஆதி. ஆதி, என்ன பொண்டாட்டி, என் மேல உங்களுக்கு லவ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. அப்பா அம்மா 2 பேரும் என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா? உன்னை யாரடி தொங்க மறந்தா? நீ தான் எங்களை கண்டுக்காம ரொம்ப பிஸியாவே இருந்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.